சுவாமி சரணம். இதில் நான் சொல்கிறது என்ன ஆகுதுன்னா புரிஞ்சுக்குங்க. ஸ்டார்டிங் இந்த பாதை வழி வரும்போது ஸ்டார்டிங் 1.5 கிலோமீட்டர் நல்ல ஹை கேத்தம் இருக்குது. அப்போ ஹார்ட்டு பேஷண்ட் எல்லாம் இது வழி வரும்போது அது கவனமாக வரணும், ரொம்ப மெதுவாக வரணும். அங்கேருந்து புக்கிங் 12 மணி வரை தான் விடுவாங்க. 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவா. அது ஆன்லைன் புக்கிங் உள்ளவால தான் விடுவா. ஸ்பாட் புக்கிங் இருந்தால் தான் கொடுப்பாங்க. அங்கே வந்து நம்ம என்ன சண்டை போட்டாலும் அடுத்த நாளைக்கு தான் கிடைக்கும். அது க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் வரவங்க பார்த்து வாங்க. அந்த ஏத்தம் மெதுவாக நின்று ஏறிவாங்க. ஸ்டார்டிங் ஒரு 1.5 கிலோமீட்டர் ஏற்றவும் இதோட எண்டிங் சன்னிதானம் எத்தும்போது ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் இறக்கவும் இருக்குது. டோட்டல் 14.5 கிலோமீட்டர்ஸ் நடத்த. அந்த பாக்கி உள்ளது ஃப்ளாட் சர்ஃபஸ் தான், சின்ன சின்ன ஏற்றம் எல்லாம் தான், அது நடந்துடலாம். அந்த லாஸ்ட் இருக்கிறது தான் 6.5 கிலோமீட்டர்ஸ் இறக்க இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 1.5 கிலோமீட்டர்ஸ் ஏற்றம். ஸோ அது வந்து நீங்கள் கவனமாக மெதுவாக இறங்க. நேரமே வந்தானாக்கா இருந்து மெதுவாக பதுக்க ஏறலாம். சுவாமி சரணம். ஏறும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஏடா கூடமா ஆயிடுச்சுன்னா இங்கே ஆம்புலன்ஸ் இருக்குது. ஆனால் ஆம்புலன்ஸ் மூலமாக நம்மளை சன்னிதானத்துக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. திரும்பி ரிட்டர்ன் நம்மளை சத்திரத்துக்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கேருந்து பக்கத்துலேயும் ஹாஸ்பிட்டல் அவ்வளோவா இல்லை. ஸோ நீங்கள் இங்கே வரதா இருந்தீங்கன்னா பொறுமையாக நிறுத்தி நிதானமாக ஏறுங்க. யாத்திரையை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ ஐயப்பனை இப்போ நம்ம தரிசிக்கிறதுக்கு சுவாமியே சரணமையப்பான்னு சொல்லி போயிட்டே இருக்கோம்.